வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இது கர்நாடகாவில் ஹம்பி ஒரு ஊர். இந்த ஊர் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்தால் இது பழைய காலம், பெரிய பெரிய கல் பாருங்க. இந்த பக்கம் ராஜாவுங்க ஊர் மீன்ஸ் பேலஸ், ராஜா இருக்கிற பேலஸ் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் பழைய காலம் வரப்போகிற ரோடு வழி. ஆனால் இப்போ போக முடியாது, வர முடியாது. பின்னாடி போயிட்டு போகணும். ரோடு மாதிரி ரெடி பண்ணியிருக்கு பின்னாடி, அப்படி சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒன்று சுற்றி காட்டுறேன். ஹம்பி ஊரில் என்னென்ன இருக்கு, என்னென்ன கோயில், ராஜாவுங்கள என்னென்ன. இது வந்து இன்னொரு பிராச்சீன காலத்து ஃபேமஸ் வந்து ஹனுமான் பிறந்த ஊர். இங்கே பக்கத்தில் ஹனுமான், சுக்ரீப் இவங்க இந்த ஏரியாவில் தான் இருந்தவங்க. ஓகே, இது ஒரு நண்பர், இவங்க கூட நான் இப்போ ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறேன். ஸோ बोलिए क्या यहाँ का मतलब जो बोल रहे थे? तो अभी इधर है ना सर, पहले गणपति मूर्ति यहाँ पे, जो गणपति मूर्ति है ना 18 फीट हाइट है, 21 स्टोन में बनाया। जो इस तरफ बनाने के लिए एक ही रीजन है, विरूपाक्ष मंदिर है ना, वो शिव का मंदिर है। उसका शिव का पूजा का पहले गणपति पूजा जो करता है ना संप्रदाय प्रकार, वैसे एंट्रेंस में पहले पूजा इधर करके तो राजा लोग और राजा का फैमिली लोग फिर इधर से विरूपाक्ष मंदिर को जाने के लिए रास्ता ये प्राचीन मार्ग है। अभी ये नया रोड है, क्यों मतलब ये बड़ा बड़ा ट्रक अंदर नहीं जा सकते ना, इसलिए इधर से जा सकते हैं। अभी आप अंदर जाके गणपति का दर्शन लेके, सो गणपति का पूजा नहीं रहती, क्यों मतलब वो खंडित हो गया। जो आफ्टर 1565 जो बोगमनी सुल्तान से ना जो इधर अटैक करते हैं ना, तब इधर बहुत हिंदू टेम्पल्स नाश हो गए। अच्छा, तो एक बार नाश हो गए तो वो पूजा नहीं करते ना, इसलिए अंडर मॉन्यूमेंट्स एक्ट आते हो। तो अभी सिर्फ वो मंदिर देख के, गणपति का मंदिर देख के फिर वापस इधर आना। ये पूरा आर्कोलॉजिकल से अंडर में आर्कोलॉजिकल साइट गणपति का देख के फिर वापस इधर आना। इधर पालने को मत जाना, नहीं इधर ही रहना। இவ்வளோ அழகான பார்வை பாருங்க. எல்லாரும் என் கூட இருங்க. ஒவ்வொரு ஊர்ல என்னென்ன இருக்கு, அந்த ஊர்ல போய் சுத்தி காட்டுப்போம். இந்த கோயில் இப்படிதான் வரணும். இந்த கோயில் எப்படி எந்த காலத்தை கட்டணும், புள்ளையாரும் கல் இருக்கு பாருங்க. ஃபுல்லாக ஒரு பாறை கட் பண்ணி பெரிய கல் அதை கட் பண்ணி அப்படியே தயார் பண்ணிருக்கு. கழுத்துட்டு ராஜா காலத்து பாரதம் இது தொப்பு. இது வந்து கண்டிப்பாக மீன்ஸ் கட்டாயம் இருப்பேன். இல்லை பெரிய ஏரியா. பார்த்தாச்சு. இந்த கோயிலுக்கு வெளியே வரேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை இந்த ராஜாவாங்க பாருங்க. ராஜாக்களுக்கு குலதேவதா கோயில் அது. இந்த கோயிலில் நான் சாயந்தரம் இப்போ மார்னிங் டைம் சுற்றி போயிட்டு எல்லா ஊர் சுற்றி பார்த்து வந்து கடைசி அந்த கோயிலுக்கு போவோம். ஓகேங்களா? அதுவும் ஒரு கோயில் இது பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். இது ஃபுல்லாக யுனெஸ்கோ ஆர்கியாலஜிக்கல் சர்வேயோட அண்டரில் இருக்கு. இவ்வளோ அழகான பிளேஸ் பாருங்க. ஹம்பி சின்ன டவுன் இதுதான். பழைய காலம்
மீன்ஸ் செஞ்சுரி 13 இருக்கும். அந்த டைம் வந்து ராஜாவுங்க இதுதான் பெரிய மார்க்கெட், பெரிய சிட்டி. இங்கே தான் எல்லா வியாபாரம், தங்க வியாபாரம் எல்லாம் இருக்கும். இங்கே தான் மார்க்கெட் இதை சொல்கிறாங்க. 1300லேருந்து 1500 வரைக்கும் இங்கே மார்க்கெட்டு இருந்துச்சு. இது ஒரு சிவன் டெம்பிள் பாருங்க. ஓகேங்களா, உள்ளே போயிட்டு பார்க்கலாம் சிவன் டெம்பிள் எப்படி இருக்கு. வாங்க. இது ரொம்ப படை சிவ ஆலயம். நந்தி உட்காந்து இருக்கு பாருங்க. இப்போ பூசாரி யாரும் இல்லை. வரவங்க அவங்கவுங்க இஷ்டத்தை ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் சொல்லி பூஜை பண்ணிட்டு போவாங்க. நல்லா பாருங்க, பெரிய கல்ல அப்படியே கட் பண்ணி சிவன் ரெடி பண்ணிருக்கு. ஆலயம் எப்படி இருக்கு பாருங்க. வெளியே பார்வை எப்படி இருக்கு பாருங்க. ஓகே நண்பர்களே, எங்கே இருக்கு மலை மேலே அப்படி போய் சுற்றி பார்ப்போம்.